ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விகே சேனல். இன்னைக்கு நாம குழந்தைகளுக்கு மிகவும் பிடிச்ச குலோப் ஜாமுனை வித்தியாசமான முறையில கோதுமாவை வச்சு வீட்டிலேயே செய்ய போறோம். அதுதான் தட்டை குலோப் ஜாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இதுக்கு நாம முதல்ல என்ன பண்ணணும்னா, அரை கப் தயிரும் 2 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க. ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இதுல நாம 1 கப் கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காசின பாலை 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. இது கோதுமாவுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துடலாம். இப்போ நாம சப்பாத்திக்கு பால் போடுற மாதிரி எல்லாத்தையும் பால் போட்டுட்டு நாம சப்பாத்தி மாவு திரட்டுற மாதிரி திரட்டி விட்டுடுங்க. இப்போ நாம சைட்ல ஓரத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஓரத்துல இருக்கிறத திரும்பவும் மாவோட சேர்த்துக்காங்க. இப்போ நாம என்ன ஷேப் வேணுமோ உங்களுக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ நாம டைமண்ட் ஷேப் கட் பண்ண போறேன். இத மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா மாவையும் நாம இதே போலயே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதுல தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நாம கட் பண்ணி வச்சிருந்த அந்த பீஸ் எல்லாம் இதுல போட்டு பொரிச்சுக்கோங்க. பொன்னிறமா வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த அளவுக்கு நிறம் மாறினதும் நாம இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாம ஜீரா பண்ண போறோம். அந்த ஜீராக்கு தேவையான அளவு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு பிறகு 1/2 கிலோ சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா தண்ணி கொதி வரட்டும். சர்க்கரையும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பிறகு இதுல நாம தேவையான அளவு ஏலக்காவை சேர்த்துக்கலாம். இது பாகு பதம் வரணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பிசுபிசுப்பு பதம் வந்தாலே போதும். இதை நாம இறக்கி வச்சிடலாம். இது ஜீரா நல்லா ஆறுனதும் நாம பொரிச்சு வச்சிருந்த தட்டை குலோப் ஜாமுனை இதுல சேர்த்துக்கோங்க. நம்மளுடைய சுவையான தட்டை குலோப் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா விகே சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.